வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பின் அருளாசியோடு ஆவணி மாதத்தின் பொது பலன் பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களையும் பகிருங்கள் நண்பர்களே. ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதி ஆகிறது. சூரியன் அப்போ தான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பிரவேசமாகிறார். மக நட்சத்திரத்தில் அவர் பிரவேசமாகிற அந்த கால கிரகச்சூழலில் உலகத்திற்கும் மற்ற ஏனைய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த சூரியனாகப்பட்டவர் மக நட்சத்திரத்தில் போகிறாரு. அவரை பார்க்கக்கூடிய கிரகம் ராகு, அவருடன் இருக்கக்கூடியது கேது. பொதுஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பொதுஜனங்களுடைய வாழ்வியம் எப்படிங்கன்னா, வாழ்வியம் சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் இழந்ததை பெறக்கூடிய, வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய வேலை, மற்றபடி இதர சம்பத்துக்கள், தனவரவு, பணவரவு, கல்யாணம், விசேஷ காலங்கள் இதெல்லாமே சிறப்பாக நடக்கும். பொதுஜனங்களை பொறுத்தளவுக்கு, அரசியலை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு அதாவது கண்டாதிபதி தோஷமே நடக்கும். அதே போல் அரசியல் அமைப்புகளும் சண்டை போட்டு கொள்வார்கள். அரசியலில் நிம்மதியற்ற தன்மை, அரசு ஆளும் அரசுகளுக்கும் நிம்மதியற்ற தன்மை, கெட்ட பேர், இதெல்லாம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். ஒரே ஏதாவது அரசு நடத்தக்கூடியவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் அரசு நடத்துவாங்க. அதே போல் இந்த மாதத்தில் ஆரம்பமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான காலம். பொதுமக்களும் சரி, வியாபாரிகளும் நண்பர்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமையும். மலேசியாவில் 3ஆம் தேதியே பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. மலேசியாவை பொறுத்தளவுக்கு சூறாவளி காற்று, மழை இதெல்லாம் சேர்ந்துடும். 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, ஆவணி 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. சூறாவளி புயல் அங்கங்கே மழை கொட்டுன்னு கொட்டும். வங்கத்தில் மேற்கு வங்கத்தில் பிரச்சனைகள், மேற்கு வங்கத்தில் வெள்ளம், சேதாரம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஓணம் பண்டிகை 20ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்த நாள் சந்திர கிரகணம். நமக்கு ஏற்படாது, இருந்தாலும் சந்திர கிரகணம். சென்னைக்கு மிக அருகாமையிலேயே புயல் மையம் கொள்ளும். மழை ஏராளமாக, மழை மற்றபடி எல்லா நீர்நிலைகளும் சிறப்பாக, நீர்நிலைகளில் தண்ணி தேங்கி அற்புதமாக நிறைந்திருக்கும். பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுமக்களுக்கு முக்கியமாக ஸ்கின் ப்ராப்ளம், சின்ன சின்ன பூச்சிகளுடைய உற்பத்தி அதிகமாகும். சின்ன சின்ன பூச்சிகள் செடிகளை, பயிர்களை வதம் செய்வது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு அவங்க மேனியில் போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, சும்மா பட்டுதுனாலே ஸ்கின் ப்ராப்ளம் சேர்ந்துடும். இதெல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவுக்கும் சிறப்பாக இருக்குது இந்த மாதம். பணம், காசு, தொழில், உற்பத்தி திறன் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதில் மகம் மட்டும் கொஞ்சம் நெருடும், ஆனாலும் தப்பிச்சுட்டு வந்துடும். பரணி, பூரம், பூராடம் இதுவும் சுமாராக போகும். அதில் பூரம் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு, உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அற்புதமான பலன்களை அடைவார்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சிறப்பான தனவரவு, பணவரவு எல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரை
இந்த 3 நட்சத்திர காலம் அதான் வந்து சோதனை காலம்னு தான் சொல்லலாம். கஷ்டப்படணும், சிரமப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. திருவாதிரை, சுவாதி, சதயம் மிகுந்த வேதனைக்கும், ஒரு புழுக்கத்துக்கும், ஒரு நடுக்கத்துக்கும், மருத்துவ செலவுகளுக்கும் உண்டான மாதம்தான் இந்த மாதம். புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி இது அதே போல தான் நிம்மதியற்ற தன்மை தான் கிடைக்கும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. பூசம் ஓரளவுக்கு தப்பிச்சுக்குது. அனுஷத்துக்கும் வந்து வருமானம், பணம் இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். உத்திரட்டாதி கொஞ்சம் நெருடல் தான். ரொம்ப சிரமப்பட்டு தான் வண்டி தள்ளணும். அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள். ஆயில்யம் பரவாயில்லைங்கிற மாதிரி வந்து சேர்ந்துடும். ஆனாலும் ஆயில்யத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த மாதத்தில். கேட்டை அப்படியே போயிடும், அப்படியே வந்து பேசியே சிரிச்சுட்டே போயிடும். ரேவதி அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும். பல பிரச்சனைகளில் வந்து தலையிட்டு, அதாவது வந்து அனாவசியமான பிரச்சனைகளில் தன்னைத்தானே இணைத்து கொண்டு பிரச்சனைகளுக்கு ஆளாகும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பணங்காசுகள்லாம் வந்து பெருசாக தங்குங்கிறதெல்லாம் இல்லை. வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள் நல்ல விதமாக இருப்பாங்க, பணங்காசு இருப்புண்டு. அதே போல் வேலையாட்கள், வேலை ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். உடம்பு தான் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போகும், பார்த்துக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.